பாலக்கோடு பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகனத்தில் புகுந்த கொம்பேரி மூக்கன் விஷப்பாம்பை துரிதமாக செயல்பட்டு தீயணைப்பு துறையினர் லாவகமாக பிடித்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இடத்தில் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த 40 வயதான கோபி என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு கடைக்கு சென்றுவிட்டு மீண்டும் இருசக்கர வாகனத்தை எடுக்க முற்பட்ட போது 2 அடி நீளமுள்ள கொம்பேரி மூக்கன் விஷப்பாம்பு இருசக்கர வாகனத்தின் என்ஜின் பகுதியில் நுழைந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து பாலக்கோடு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து இருசக்கர வாகனத்தில் இருந்த கொம்பேரி மூக்கன் விஷப்பாம்பை லாவகமாக பிடித்து சென்றனர். இதனால் வாலிபர் நிம்மதியுடன் இருசக்கர வாகனத்தை எடுத்து சென்றார். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.